நம்ம சீதா கல்யாணமே முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல ரோஹிணிக்கு ஒரு முடிவு கட்ட மாட்டீங்களான்னு ஆடியன்ஸ்லாம் கத்துறது, நம்ம டைரக்டர் காதுல விழுந்திருக்கும் அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. அதனால தான் கிறிஸ வந்து மெதுவா வீட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயா பண்ற ஆட்டம் எப்படி இருக்கும்னா, சாப்பிட உட்கார போறாரு கிறிஸு. "டேய் நீ ஒரு நாய் யாருக்கு பொறந்தன்னு தெரியல. நீ எங்களோட சேர்ந்து சாப்பிடுவியா? எந்திர்றா" அப்படின்னு புடிச்சு தள்ள தான் போறாங்க. ஆனா, அப்ப மீனாவும் முத்தும் துடிக்கிறாங்களோ இல்லையோ, கண்டிப்பா ரோஹிணி துடிச்சு வந்து, "புள்ளைய எப்படி பண்றீங்களே? நீங்க 3 புள்ளைய நீங்க தான் பெத்தீங்களா?" அப்படிங்கிற மாரிலாம் பேச ஆரம்பிச்சுடுறாங்க. ஏறி ஏன்டி என்ன எதிர்த்து பேசுறியா? எப்புட்ரி இந்த மாரிலாம் உனக்கு திடீர்னு வந்துச்சு? எப்படி இவன் மேல பாசம் உனக்கு? அப்படிங்கிறப்ப, முத்து அழகா காய் நகத்த யோசிக்க ஆரம்பிச்சுடுறாரு. என்னடா இது இந்த பையனுக்கு டவுட்டாவே இருக்கு. நம்ம வந்து மனோஜ் மேல தான் டவுட்டா இருந்தோம். இப்போ வந்து பார்லர் அம்மா மேலேயும் ஒரு டவுட் இருக்குமோ? அப்படிங்கிற மாரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சுடுறாரு. இருந்தாலும் ஏன்டா இந்த வீட்டுக்கு வந்த? நீ எங்கேயாவது வெளியில இருந்திருக்கலாமேன்னு துடிச்சு போய் பேசுற உண்மையில, அவன் உண்மைய சொல்றப்ப டப்புன்னு அடக்கிடுறாங்க. இருந்தாலும் விஜயாவுக்கு டவுட் வந்துருது. இந்த வீட்ட விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ரோஹிணியோட தான் வெளியில போறான் கிறிஸு. இந்த பிரச்சனைலாம் எப்படி வெளிய வர போறாங்க?